மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு தியானத்திற்காக அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிறு கிழமைக்காக நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் சார். ஆண்டவரே, இந்த தியானம் ஆங்காங்கு திருச்சபைகளிலே நடைபெறாமல் போனாலும் இல்லங்களிலே, உள்ளங்களிலே, தனிநபர் வழிபாடுகளிலே நடக்கத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளும் ஆண்டவரே, என்னுடைய தியானத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த தியானத்திலே பங்கு பெறப் போகின்ற அத்துணை குடும்பங்களுக்காக தனித்தனியாய் பேராய் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உயிருக்கும் உடைமைக்கும் மக்கள் அவதிப்படுகின்ற சூழ்நிலையிலே மரித்து போன பிணங்கள் எங்கேயும் குவிந்து அதை மூடுவார் இல்லாதபடி தவிக்கின்ற சூழ்நிலையிலே தண்ணீரிலே எரிந்து மிதந்து செல்லுகின்ற ஆண்டவரே வேதனையான சம்பவ சூழ்நிலையிலே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே சுவாமி. நாங்கள் எங்கே போவோம் அப்பா? நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், எங்கள் தீமையான சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஒரு விஷயம் கூட மன்னித்து ஆண்டவரே இந்த உலக மக்களுக்கு ஆண்டவரே பாவ விமோச்சனம் அருள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். வேகமாய் ஆண்டவரே பரவி வருகிற இந்த கொரோனா வியாதிக்காய் வருகிறோம் சாமி. எங்களால் காண இயலவில்லையே, கண்டுபிடிக்க இயலவில்லையே. முயற்சி எடுத்துக்கொண்டுதானே இருக்கிறார்கள், ஆனாலும் முயற்சியில தோல்விதானே மிஞ்சுகிறது. தினம் தினம் ஆயிரக்கணக்கான இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போகிறார்களே. அவலம், ஓலம், பிணக்குவியல்கள், வேதனை சுவாமி. கண்ணீரோடு சமூகத்திலே வருகிறோம் அப்பா. நீர் இறங்கி மீண்டுமா எங்கள் மீது தயவு பாராட்டி இந்த பாவ மக்கள் மீது பட்சமாய் நீர் இறங்கி ஆண்டவரே இந்த வேதனையில் இருந்து விடுதலை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தியானத்திற்கு முன்னதாக உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் முழங்காலிலே ஊன்றி ஜெபிக்கிறோம், கண்ணீரால் ஜெபிக்கிறோம், கவலையோடு ஜெபிக்கிறோம், கருத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களை உமக்கு நேராக நீட்டி ஜெபிக்கிறோம் சாமி. இரக்கம் பாராட்டுவீராக. ஒரு விஷயம் தயவு செய்வீராக, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீர் இறங்கி இந்த வியாதியின் பிடியிலிருந்து விடுதலையை கொடுப்பீராக. துதிகன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவநாமத்துக்கு துதி உண்டாக. என்ற நாளிலே நாம் ஒரு சிறு பாடலை 2 அடிகளை நாம் பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு முன்னதாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 44 முதல் 49 வரை நம்மத்தில் இருக்கின்ற சத்தியபூர்ணம் அந்தோனி அவர்கள் வாசிப்பார்கள். அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிப்பிக்கப்பட்ட வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு தூய ஆவியருக்காக காத்திருத்தல். தூய ஆவியருக்காக காத்திருக்கின்ற ஒரு தன்மை. இந்த உலகத்திலே மனிதன் பலவிதமான காரியங்களுக்காய் காத்திருக்கிறான். ஒருவேளை வேலை வாய்ப்புகளிலே நான் இருப்பேனானால் என் வேலையிலே எப்பொழுது எனக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு அந்த ஆர்டர் வரும், இதற்காய் நான் காத்திருப்பது உண்டு. ஒருவேளை நான் பணித்தளத்திலே இருப்பேனானால் என் பணி முடிந்து இந்த பணிக்கான ஊதியம் அல்லது உயர்வு அல்லது பாராட்டு எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருப்பது உண்டு. வீடுகளிலே நம்முடைய அனுபவத்தின் வாயிலாக கணவன் வெளியே சென்ற கணவன் வீட்டிற்கு வரும் வரையிலே மனைவி கணவனுக்காய் காத்திருக்கிற நிலைமையும் உண்டு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற நிலைமைகள். இப்படிப்பட்டதான காத்திருப்பு என்று பல்வேறு சூழலில் இருக்கிற சூழ்நிலையிலே பரிசுத்த வேதாகமும் நமக்கு இன்று சொல்லுகிறதான ஒரு காரியம், பரிசுத்த ஆவிக்காக, தூய ஆவிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் மிகவும் இன்றியமையாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தூய ஆவியானவருடைய அபிஷேகம் ஒன்றே. ஒவ்வொரு மனிதர்களும் தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் ஒழிய நம்முடைய வாழ்விலே, மனித வாழ்விலே நிறைவு என்பது இல்லை என்றே சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ஆவியிலே அபிஷேகம் பெற்றால்தான், பரிசுத்த ஆவியினாலே அவன் மூழ்கடிக்கப்பட்ட மாத்திரமே அவனுக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவியின் அபிஷேகம் மிகவும் முக்கியமான ஒன்றாய் கருதப்படுகிறது. ஆவியின் அபிஷேகம் மாத்திரமல்ல, ஆவியின் வரங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியமானதாய் கருதப்படுகிறது. அப்படியானால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று கிடைத்தது என்று பார்க்கும் பொழுது துவக்கத்திலிருந்தே வருகிறது ஆவியானவருடைய செயல்பாடுகள். ஆதியாம் புஸ்தகத்திலிருந்தே ஆவியானவர் நம்மோடு கூடவே கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய காலத்திலே, பெந்தெகோஸ்தே காலத்திலே, பெந்தெகோஸ்தே நாளிலே மக்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவி ஊற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அன்று முதல் இன்று வரையிலே தூய ஆவியானவர் மக்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆவியானவருடைய கிரியை, ஆவியானவருடைய செயல்பாடுகள், ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில இடைபட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானுடைய செயல், ஆவியானுடைய ஆற்றல், ஆவியானுடைய கிருபை, ஆவியானுடைய வழிநடத்துதல் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டதான காரியங்களிலே செயல்பட வேண்டும், ஈடுபட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம்
38வது வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட தூய ஆவியானவர் இருந்ததினாலே அவர் வல்லமை பெற்றவராய் உலகத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு 30 ஆண்டுகள் காத்திருந்தார். 30 வயது நிரம்பிய பிறகுதான் யோர்தான் நதியிலே அவர் மூழ்கும் பொழுதுதான் வெண்புறா வானத்திலிருந்து அந்த தூய ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இவர் என் நேசகுமார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரோடு கூட அந்த தூய ஆவியானவர் ஐக்கியமாய் மாறியதை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட அந்த தூய ஆவியானவர் ஐக்கியமானதினால் இயேசு வல்லமை பெற்றார். அல்லேலூயா. இயேசு கிருபை பெற்றார். அல்லேலூயா. என்று சொன்னால் அதுவரையிலே மனிதரோடு மனிதராகத்தான் சஞ்சரித்து வந்தார். ஆனால் எப்பொழுது அவர் தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாய் பெற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே அவர் பலனடைந்தார், ஸ்திரனடைந்தார். வல்லமை பெற்றதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார்களா பாருங்களா, பரிசுத்த ஆவியை பெற்றதினாலே என்ன செய்தார்களா, அவர் பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, வியாதிகளை குணப்படுத்துகிற வல்லமை, பிணியாளிகளை சுகப்படுத்துகிற வல்லமை, ஆறுதல் இல்லாதவர்களை ஆறுதல் படுத்துகிற வல்லமை, அவர் எதிர்த்து நிற்கின்றவர்கள் கூட இல்லாமல் போகும்படியாக செய்கின்ற வாக்கு சாதுரியம் அத்தனையும் பரிசுத்த ஆவியினுடைய அருளினாலே அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் பெந்தோகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அகில உலகம் எங்கும் உலாவிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ஆவியானவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இன்று மக்கள் காத்திருக்கிறார்கள். அதான் இந்த அருமையான தலைப்பு, பரிசுத்த ஆவியவருக்காக காத்திருத்தல். நீங்களும் நானும் எப்படி காத்திருக்க வேண்டும்? நம்முடைய காத்திருத்தலிலே ஒரு உன்னதம் காணப்பட வேண்டும், ஒரு மகிமை காணப்பட வேண்டும், ஒரு நிறைவு காணப்பட வேண்டும். அப்படியானால் ஒருவேளை திருமண வாழ்வில் ஈடுபடும் பொழுது திருமண வாழ்க்கைக்காக மணவாளனுக்காக மணவாட்டியும் மணவாட்டிக்காக மணவாளனும் காத்திருக்கிற தன்மையை நாம் பார்க்கிறோம். அவிதமான ஒரு நிலைமையிலே தான் இன்றைய சூழ்நிலையிலே கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், இடைபட வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாற்றம் காண வேண்டும். ஆக முதலாவதாக சங்கீத புஸ்தகத்தில 51ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடந்து போவோம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரன் அன்றே தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறான், தன்னுடைய வாழ்க்கையின் அநியாயங்களை ஒப்பிட்டு பார்க்கிறான். சங்கீதம் 51 மிக அருமையான ஒரு சங்கீதம். தன் பாவத்தை, தன் குற்றத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு மிக உன்னதமான பாடல். அதில் சங்கீதக்காரன் சொல்றான், நான் பாவி சுவாமி, நான் துர்குணத்தில் உருவானவன், என் செயல்கள் எல்லாம் அக்கிரமங்கள், என் நினைவுகள் எல்லாம் அக்கிரமங்கள், இப்பொழுதும் கூட நான் தீமையான காரியங்களை செய்துவிட்டு தான் வந்துட்டேன் சுவாமி, ஆகவே பாவியாகி என்னை மன்னியும் என்று சொல்கிறான். ஏன் என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இடைபட வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை தூய்மைப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும். என்று சொன்னால் ஒருவனும் பழைய துணியோடு புதிய துணியை இணைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இணைத்தால் ரெண்டுமே கெட்டு போயிடும். பழைய ரசத்தோடு புதிய திராட்சை ரசத்தை கொண்டு சேர்க்காதீர்கள், சேர்த்தால் இரண்டுமே புளித்து கெட்டு போயிடும், பயனில்லை. அதே போல பழைய ஆத்துமாவிலே, பழைய சரீரத்திலே, இந்த பழைய உடலிலே காணுகின்ற அக்கிரமான செயல்கள், அநியாயமான செயல்கள், தீமையான காரியங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கும் பொழுது தூய்மைப்படுத்துகின்ற அந்த தூய ஆவியானவர் இதிலே வருவாரானால் பலனில்லை.
ஆகவே முதலாவது என்னை நான் சுத்திகரிக்க வேண்டும், என்னை நான் தூய்மைப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளே வர வேண்டுமானால், அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டுமானால் எவ்விதமா என்று சொன்னால், முதலாவதாக நாம் தூய்மைப்பட வேண்டும். சங்கீதக்காரன் மிக அழகா சொல்கிற, ஆண்டவரே சுத்த இருதயம் என்னிலே நிலவப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இருதயம் கேடுள்ளதா இருக்கிறது, இந்த இருதயம் தீயதை நினைக்கிறதா இருக்கிறது, பாவத்திற்கு ஆண்டவரே உடன்படுகிற இருதயமாய் காணப்படுகிறது, பாவிகள் நயங்காட்டினால் சம்மதிக்கின்ற இருதயமாய் இது காணப்படுகிறது. இந்த இருதயம் இருக்கின்ற வரையிலே தூய ஆவியானவர் என்னுள்ளே வர இயலாத ஒரு காரியம். ஆகவே தூய ஆவியானவர் என்னுள்ளே வர வேண்டுமானால் இந்த இருதயம் தூய்மையாக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் 30 ஆண்டுகள் தூய்மையோடு காத்திருந்தார். அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புறாவை போல இறங்கிய அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே ஜீவனையும் சக்தியும் புது பலனையும் தர வேண்டும் என்பதற்காக என் இயேசு பிரானே காத்திருந்தாரே. நீங்களும் நானும் கூட அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முதலாவதாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே மனிதனுடைய அக்கிரமங்கள் பெருகி போய்விட்டது, தனி மனிதனுடைய ஜீவியங்கள் கெட்டு போய்விட்டது, குடும்ப வாழ்வுகள் கெட்டு போய்விட்டது, திருச்சபை உன்னதமானவைகள் அழிந்து போய்விட்டது, பரிசுத்தவான்கள் ஒருவரும் இல்லை. வேதம் சொல்கிறதே, நீதிமான் ஒருவனும் இல்லை, அனைவரும் கெட்டு ஏகமாய் பாவம் செய்தார்கள். கருமையான தேவ ஜனமே, ஆனாலும் கூட கர்த்தர் அழிக்கிற கடவுள் அல்ல. அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற கடவுள், உங்களையும் என்னையும் நேசிக்கிற கடவுள், அன்பு செலுத்துகின்ற கடவுள். எண்ணற்ற ஆத்துமாக்கள் உயிர்கள் இன்றைய காலகட்டங்களிலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அவலம், பிற குவியல்கள், புதைக்க இயலவில்லை, மருந்து கொடுக்க இயலவில்லை, ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, உயிருக்கு போராட்டம், மருத்துவர்கள் போராடி கொண்டு அவர்கள் உயிரும் போய் கொண்டிருக்கிறது, தூய்மை பணியாளர்கள் அவர்கள் உயிரும் போய் கொண்டிருக்கிறது, அரசாங்க அதிகாரிகள் தலைவர்கள் அவர்களும் எதையோ செய்து சொல்லி பார்க்கிறார்கள், இயலவில்லை. ஒருவராலும் முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுமோ என்கிற ஐயப்பாடு. இந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். சங்கார தூதன் சங்கரிக்க வருவதற்கு முன்னதாக உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கார தூதனில் இருந்து நம்மை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று புலம்பி கொண்டிருக்கிற, ஏகி கொண்டிருக்கிற நான், காத்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன நூலிலே 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்ப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே என ஆண்டவர் அழகாய் பாடுகிறார். இந்த உலகம் மக்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். நாளைக்கு நான் எவ்விதமாய், என் குடும்பம் எவ்விதமாய் வாழும்? பணம் இருக்குது, சொத்து இருக்குது, பலவிதமான பொருள்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் 1000 இருந்தும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே. இந்த கொரோனா என்று என்னை தாக்குமோ என்ற பய தாக்கம், ஏக்கம், கலக்கம் நிலவி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன தராருங்களா? பலன் தருகிறார். அல்லேலூயா. ஆற்றல் தருகிறார், சக்தி தருகிறார். சோர்ந்து போகாதே, உன்னை மீட்டுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், உன்னை மீட்டுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன். நீ தூய்மைப்பட்டு விட்டாயா? நீ பரிசுத்தம் அடைந்து விட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் காணப்படுகிறதா? அப்படியானால் நீ தூய்மை அடைந்து விட்டாய். நீ தூய்மை அடைந்து விட்டதினாலே உனக்கு என் ஆறுதலை தருகிறேன், ஆற்றலை தர அழகா சொல்றாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாருங்களா? ஆற்றல் தருகிறார், பலன் தருகிறார். சத்துவம் இல்லாதவனை அவர் சத்துவப்படுத்துகிறார். சாத்தான் நம் மீது எப்பொழுதுமே குறியாகிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல ஆங்காங்கு நடமாடி கொண்டிருக்கிறான். விசுவாச குறைச்சல், பலவீன சூழ்நிலைகள் நம்மிலே வரும்பொழுது உடனே ஒரே அழுத்து நம்ம அழுத்தி அவன் போட்டுறான். ஆக நம்முடைய ஜீவியம் போராட்டி ஜீவியமாய் காணப்படுகிறது. பேதுருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பேதுருக்கு எதிராக சாத்தான் தீட்டிய வலை ஏராளம்.
கோதுமை புலக்கடிப்பது போல அவருடைய வாழ்க்கை மிக மிக அலங்கோலப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஆனாலும் அந்த பேதுருவின் கரத்திலே என் ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த ஆற்றலை, அந்த சக்தியை, அந்த ஜீவனை பெற ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவி முதலாவது தூய்மையால் வருகிறது. இரண்டாவது, அந்த பரிசுத்த ஆவி என் வாழ்க்கையில ஆற்றலை தர வருகிறது, சக்தியை தர வருகிறது. சகரியாவின் புஸ்தகத்தில 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் கடந்து போகும் பொழுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாங்க, விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள், விண்ணப்பத்திற்கு ஜெயம் கொடுக்கிற கடவுள், விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். சகரியா 12:10 பார்க்கிறோம். தாவீதின் குடும்பம், அவன் சொன்னானே, ஆண்டவரே பாவி நான், பாவியாகிய மனுஷன் நான், என் எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள், என் வாழ்க்கையில தூய்மை காணப்படவில்லை என்று ஏங்கி பரிசுத்தத்திற்காக மன்றாடி பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டானே, அவனுக்காக கடவுள் சொல்கிறாரே, அவன் மீது என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இன்று நம் மீது ஆண்டவர் தன்னுடைய ஆற்றல் மிகுந்த பரிசுத்த ஆவியை ஊற்ற வேண்டுமானால் நான் தூய்மைப்பட்டால் மாத்திரம் போதாது, அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டும். அவருடைய சேவைக்காய் காத்திருக்க வேண்டும், அவருடைய பதிலுக்காய் காத்திருக்க வேண்டும், அவருடைய குரலுக்காய் காத்திருக்க வேண்டும். இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால், அவர் திறக்கிற கடவுள் அல்ல, நின்று கொண்டிருக்கிற கடவுள். தட்டுவதற்கு மட்டும்தான், தட்டி தட்டி பார்க்கிறார், என் மகன் என் மகள் திறப்பார்களா? சீர்கேடான இந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்தி நாம் அவர் தங்குகின்ற இடமாக மாற்றி திறக்கும் பொழுது அதன் உள்ளே தேவன் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. பிரவேசிக்கிற கடவுள் ஆற்றல் தருகிறார். எல்லா சர்பங்களை மிதிக்கத்தக்கதான ஆற்றல், பிசாசின் வல்லமையை ஒடிக்கத்தக்கதான ஆற்றல், இந்த உலகத்தின் கேடுபாடுகளை கடந்து வருகிறதான ஆற்றல், தீமையை மேற்கொள்ளுகிறதான ஆற்றல், சகிக்கிறதான ஆற்றல், எல்லா சக்தியையும் பலத்தையும் சத்துவத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நீங்களும் நானும் அந்த தூய ஆவியானவருக்காக என் இதயத்தை தூய்மைப்படுத்தி காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இவ்விதமாய் நாம் செய்கிறோமா? அந்த ஆற்றல் என்னுள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவ ஆவியானவர் என்னை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால், அந்த ஆவியானவர் என்னுள்ளே வந்து வாசமாய் இருக்க வேண்டுமானால் நான் தகுதி படைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இரண்டாவது, என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். மூன்றாவது காரியமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் கடந்து போவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அவருக்கு காத்திருக்கிறவனுக்கு அருளப்படுகிறது. என்ன சொன்னா, சாட்சி பகருகின்ற ஒரு வாழ்க்கை. முதலாவது தூய்மையோடு, இரண்டாவது தகுதியோடு, மூன்றாவது சாட்சி பகர வேண்டும் என்ற தீர்மானத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே என் தேவன் எனக்கு புரிந்த எண்ணற்ற செயல்கள். அல்லேலூயா. நினைத்து பாருங்க, எத்தனையான நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் என அழகா பண்ணவர். எத்தனை நன்மைகள். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும். இன்னைக்கு கொரோனா வியாதி எண்ணற்ற மக்கள் உயிரோடு இல்லையே, மரித்து கொண்டிருக்கிறார்களே.
சடுதியான மரணங்கள். காலையில பார்க்கிறேன், திடீர்னு செத்து போயிட்டாங்க, ஐயா செத்து போயிட்டாங்க வாங்க, அங்கலாய்க்கிறாங்க, அவதிப்படுறாங்க. கோர மரணம். 60 வயசுக்கு மேலன்னா, அப்புறம் 50 வயசுக்கு மேலன்னா, அப்புறம் 40 வயசுக்கு மேலன்னா, இப்போ 2 வயசு குழந்தைக்கு மேல. என்ன எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை பாருங்க, வருத்தமான வேதனையான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையின் மத்தியிலே என் தேவன் என்னை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் விடுதலைக்காக கர்த்தரிடம் மன்றாடுகிறோம். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற கடவுள், கிருபை பாராட்டுகிற கடவுள், தீமையில் ஒருபோதும் மகிழ்கிற கடவுள் அல்ல. ஆகவே என் தேவன் இதுவரையிலே என் வாழ்க்கையில என்ன செய்தாரோ அதை நான் சாட்சி பகர வேண்டுமே, சாட்சி பகர வேண்டும், மறைக்கிறவனாக அல்ல. உண்மையாகவே என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்தார், என்ன அழகா சொன்னார். நீங்களே அதற்கு சாட்சிகள். எங்கேயோ போயிடாதீங்க, வேதத்தை தாண்டுகிறது இந்த வேதத்தில் இப்படி இல்லையா. என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வயது 40 இல்லது 50 இல்லது 60 இல்லது 25 இத்தனை ஆண்டு காலங்கள் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு செய்த என்னென்ன காரியங்கள், அதை குறித்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் சாட்சி சொன்னீர்களா? வேதம் கேட்கிறது. பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கொடுங்க சாமி, கொடுங்க சாமி, கொடுங்க சாமி. கொடுத்த சாமிக்கு நாம நன்றி பாராட்டுகிறோமா? நன்றிதான் சாட்சி, நன்றிதான் சாட்சி. நன்றியான உள்ளத்தோட, நன்றியான இருதயத்தோட அப்பா நீர் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், காத்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம் மீது பொழிய ஆரம்பிக்கிறார். தூய ஆவியானவருக்காய் காத்திருக்கின்ற எனக்கு அருமையான மக்களே, முதலாவதாக நீங்கள் தூய்மைப்படுங்கள். இரண்டாவதாக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆற்றல் படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக சாட்சி பகருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் செய்த உபகாரங்கள், அதான் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றோம். ஜெபம் முடிஞ்சிட்ட உடனே எல்லா வீட்டுக்கு வீடு, சின்ன குழந்தை வரைக்கும் பெரிய குழந்தை வரைக்கும் சில இடத்துல சொல்லவே சொல்றாங்க. ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ஆலயத்துல ஒரு சகோதரி கேட்டாங்க, ஐயா எல்லாம் ஜெபம்லாம் முடிஞ்சிருச்சே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லியே. ஒரு குற்றமாகவே கருதுகிறார்கள். ஆனால் அந்த ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நாம் உள்ளபடியே ஆத்துமாவிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமா? சங்கீதக்காரன் சொல்றானே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதாங்க சாட்சி, அதான் சாட்சி. எனக்கு சாமி இப்படி செய்தார் அப்படி செய்தார் இல்ல, அதை மறவாமல் வாழ்க்கையில நடக்க வேண்டாம். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபட வேண்டுமானால், தூய ஆவியானவர் நம்மை சந்திக்க வேண்டுமானால், தூய ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களிலே வாசமாய் இருக்க வேண்டுமானால், ஆவியானவரே வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் போதாது. அந்த ஆவியானவருக்காக நான் தூய்மைப்பட வேண்டும், அந்த ஆவியானவருக்காக நான் தகுதிப்பட வேண்டும், அந்த ஆவியானவருக்காக நான் சாட்சி பகர வேண்டும். கர்த்ததாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையிலே தாக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. உந்தன் அடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். உந்தன் அடிதனில் உறைந்து தனித்து 1 மணி நேரம் கழிப்பதே பாக்கியம். என் தேவனே அதிநேசமாய் உம்முடன், என் தேவனே அதிநேசமாய் உம்முடன் இந்த சம்பாஷணை செய்வதே ஆனந்தம். என் உள்ளம் கவரும், என் உள்ளம் கவரும். பக்தன் மிக அழகாய் பாடுகிறார். என் உள்ளம் கவருகின்ற அந்த சிலுவை தூய ஆவியரை எனக்கு கொடுக்கின்ற சிலுவையாய் காட்சி தருகிறது. ஆம் சாமி, இதோ இந்த நடிதனிலே நாங்கள் உறவாடிய இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உறவாடிய இந்த நேரத்தில் மடிந்து போன ஆத்துமாக்கள் எத்தனையோ சாமி, கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம், கரிசனையோடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம், அங்கலாய்ப்போடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம். என் தேவனே, துயரத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரே, உம்மையே 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 நோக்கி கூப்பிடுகிறோம். இதோ சாமி, இதோ எஜமானனுடைய ஆண்டவரை வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல என்னுடைய கண்கள் ஆண்டவரே உம்மையே நோக்கி இருக்கிறது. சுவாமி, நீர் கொடுப்பீரா?
நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் பாவங்கள், எங்கள் தகுதியின்மைகள், எங்கள் ஆற்றல் இல்லாத தன்மைகள், சாட்சி பகரா தன்மைகள் இவைகளுக்கு தடையாய் இருக்குமானால் எல்லாவற்றையும் கலைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அபய குரலிடுகிறோம். நீர்தான் தஞ்சம், வேறு ஒருவரும் இல்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு புகலிடம் இல்லை, உம்மை விட்டால் நாதி இல்லை. நாங்கள் எங்கே போவோம் சாமி? மடிந்துதான் போவோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கும். போதும் சாமி, நாங்கள் பட்ட வேதனைகள், நாங்கள் பட்டுகிற கஷ்டங்கள், ஆண்டவரே எங்கள் மக்கள் படுகின்ற தொந்தரவுகள் போதும் அப்பா. திறப்பின் வாசலிலே எங்களால் நிற்கக்கூடாமல் போனாலும் அவர்களுக்காக மன்றாடுகின்ற மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், கண்ணீரோடு ஏறெடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த பூமியின் மீது வந்து கொண்டிருக்கிறதான சாபக்கேட்டை நீர் நிவர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சாபத்தை நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேண்டாம் சாமி, இந்த உக்கிரம் எதனால் ஏற்பட்டது என்பது எங்களுக்கு தெரியாது, யாரால் ஏற்பட்டது என்பது தெரியாது, எந்த கிருமியால் இந்த அழிவு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த கடவுளாகிய நீர் வல்லமை உள்ளவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் சுவாமி. உம்மிடத்திலே மன்றாடுகிறோம், முறையிடுகிறோம். இதுதாமே ஆண்டவரே, இந்த வியாதியின் பிடியிலிருந்து மக்களை விடுதலை கொடுத்து சமாதானத்தோடுமே சந்திக்க, மகிழ்ச்சியோடுமே சந்திக்க, பழைய நிலைமைக்கு, தீய நிலைமைக்கு அல்ல, எங்கள் தீய நிலைமைகள் எல்லாவற்றையும் விட்டவர்களாய், தீமையான வாழ்க்கையை விட்டவர்களாய், பரிசுத்த குலைச்சல் இல்லாத வாழ்க்கையை மேற்கொள்கின்ற தன்மையை விட்டவர்களாய் தூய்மையான வாழ்க்கைக்கு கடந்து வர கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் தெய்வீக சமாதானம் யாவரோடும் விசேஷமாய் செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களோடும் இன்றும் என்றும் சதாவில் நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you all.